Welcome to MWN.com. This channel is daily providing economic news of national and international importance through charts and words. Subscribe MWN.com. Thank you. 1. சீனாவுக்கான ஆப்பிள் ஏற்றுமதி 9.8 மில்லியன் யூனிட்டுகளாக குறைந்துள்ளது, மேலும் அதன் சந்தை பங்கு 13.7 விழுக்காடு ஆக குறைந்துள்ளது, இது முந்தைய காலாண்டில் 17.4 விழுக்காடு ஆக இருந்தது. 2. நாட்டின் மிகப்பெரிய தனியார் துறைமுக நிறுவனமான அதானி துறைமுகங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஆஸ்திரேலியாவில் ஒரு நிலக்கரி ஏற்றுமதி முனையத்தை ஒரு குழு நிறுவனத்திடமிருந்து $40 பில்லியன் ரொக்கம் அல்லாத ஒப்பந்தத்தில் வாங்கியதாக கூறியது. இந்த நடவடிக்கை ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 3. இந்திய எண்ணெய் நிறுவனம் IOC மற்றும் GPS புதுப்பிக்கத்தக்க நிறுவனங்கள் இடையேயான கூட்டு முயற்சியான IOC GPS புதுப்பிக்கத்தக்கவை இந்த நிதியாண்டில் 10 பைசா 200 கோடி செலவில் 10 சுருக்கப்பட்ட பயோகேஸ் CBG ஆலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த CBG ஆலைகள் ஒரு நாளைக்கு 15 டன் அல்லது வருடத்திற்கு 5475 டன் CBG உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவையாகவும், ஒரு நாளைக்கு 50 டன் உரங்கள் மற்றும் பயோமாஸ் துகள்கள் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவையாகவும் இருக்கும். 4. நல்ல விளைச்சலை பெறும் வாய்ப்புள்ளதால், மண்டிகளுக்கு கோதுமை வேகமாக வந்து சேர்வதால், தானியங்களை அரைக்கும் தரமான மண்டி விலைகள் கடந்த ஒரு மாதத்தில் கணிசமாக குறைந்துள்ளன. கோதுமையின் சந்தை விலைகள் தற்போது குவிண்டாலுக்கு 2450 பைசா முதல் 2600 பைசா வரை உள்ளன. தற்போது ஒரு மாதத்திற்கு முன்பு 3200 பைசா முதல் 3400 பைசா வரை இருந்தது. 5. இந்தியாவின் சுத்திகரிப்பு திறன் மார்ச் 2025 இல் 5282 ஆயிரம் BKB இலிருந்து 2027 இறுதிக்குள் 5935 ஆயிரம் BD ஆக உயரும். பசுமை மற்றும் பழுப்பு நிற திட்டங்களின் அலையிலிருந்து 652 ஆயிரம் BD புதிய திறன் எதிர்பார்க்கப்படுகிறது. 6. இந்தியாவில் இன்று தங்கத்தின் விலை 1 கிராம் 22 காரட் தங்கத்திற்கு $9025 ஆகவும், $25 அதிகரித்து, 8 கிராம் 22 காரட் தங்கத்திற்கு $72,200 ஆகவும், $200 அதிகரித்து, இருந்தது. Subject videos for BCom, BBA, MCom and MBA are available in the YouTube channel MWN.com. Please subscribe the channel MWN.com.